Praise the Lord. Word of Faith யூடியூப் சேனலுக்கூடாக மீண்டும் ஒரு காலை வேளையிலே உங்களோடு இடைப்பட்டுக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் சில பகுதிகளை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது: கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை. அன்பார்ந்த தேவ ஜனங்களே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பாராயிருந்தால் என் வாழ்க்கையிலே எனக்கு எந்த குறைவும் இருக்காது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பாராயிருந்தால் எனக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தால் அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தால் அவர் என் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பாராயிருந்தால் அவர் என்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பாராயிருந்தால் அவர் என்னை போஷிக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறாராய் இருந்தால் அவர் என்னை எப்பொழுதும் நித்தமும் நடத்துகிறவராக இருக்கிறார். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே நாங்கள் அநேக வேலைகளை சோர்ந்து போயிருக்கிறோம். யார் என்னை இந்த நாளில் நடத்தி செல்வார் என்று சொல்லி சில நேரங்களில் யாராவது என்னை இந்த ஸ்தானத்திலிருந்து அப்படியே கொண்டு போய் அந்த ஸ்தானத்திலே வைப்பார்களாக இருந்தால் மிகவும் நல்லா இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதாவது இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து நாங்கள் சற்று சென்று ஒரு நன்மையான ஒரு சூழ்நிலையிலே அல்லது உன்னதமான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் அமர்ந்திருப்பதை ஜனங்கள் விரும்புகிறார்கள். கர்த்தர் உண்மையாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நன்மையை செய்யும்படியாக அவர் எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நாங்கள் அவரையே எங்களுடைய மேய்ப்பராய் கொண்டிருப்போமா இருந்தால், அவரையே எங்களுடைய எல்லாமாய் நாங்கள் நினைப்போமா இருந்தால், கர்த்தர் எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிலிப்பியர் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 19வது வசனத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலே அநேக குறைவுகள் இருக்கலாம், அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே வறுமை இருக்கலாம், அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கலாம். எங்களுடைய நாளாந்த இந்த ஜீவியத்தை நடத்துவதற்கு மிகவும் கடினமான சில சூழ்நிலைகள் காணப்படலாம். எதையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. அவர் என்னை நன்மையான பாதையிலே நடத்தி செல்லுகிறவர். அவர் என்னை எப்பொழுதும் காத்து கொண்டு எங்களை நடத்துகிறவர். அவர் எங்களை போஷித்துக் கொண்டு எங்களை நடத்துகிறவர். அவர் எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினாலே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அன்பார்ந்த நல்ல பரலோக பிதாவே, உமது வார்த்தைகளின்படியாக நீர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறபடியினாலே நாங்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுங்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா குறைவுகளையும் நீர் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறேன். இதோ இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படத்தக்கதாய் கர்த்தாவே நீர் மேய்ப்பராய் இருந்தவர்களை நடத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உண்மையே சார்ந்து உண்மையே பற்றி கொண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கும் அந்த கிருபைகளிலே ஜீவிக்க உம்முடைய பூரணமான அந்த நன்மைகளை கொடுத்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவர். இவர்கள் தேவைகள் யாவும் சந்திக்கப்படட்டும். உன்னுடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் நிகழ்வுகள் கூடாக உங்களோடு இடைப்படும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் கனே.